அம்மன் பூரண பொற்கலைக்கும் சட்டநாதன் கேத்திரபாலன் என்ற சங்கீதத்திற்கும் அபிஷேக குழுமைகள் எல்லாம் செய்து தேங்காய் விடங்கள் எல்லாம் உடைத்து வைத்து தூப நைவேத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது 7 தூபமோ எடுத்து பரிமாறிக்கொண்டிருக்கிற போது அண்ணன்மார்கள் 6 பேர்களும் எதிராக சேவை செய்தாங்க. நமது ஆரியம் உத்துப்பட்டிருக்கிறான் பாருங்க. சட்டநாதா கேத்திரபாலகா சங்கீதபுரமே, நான் இந்த இடத்திலே மாண்டாலும் உம்முடைய வாசலில் வடக்கு வாசலில் எனக்கு ஒரு நிலையை ஒண்ணு சொல்லி நினைத்தாரா. அப்ப வலது பக்கம் கவிழி படப்படா நடிச்சுட்டு இருக்கு. அடிக்க அடிக்க நாம நினைச்ச காரியம் நடக்கும் சொல்லிப்பட்ட உள்ளத்துக்குள்ளாக எண்ணிக்கொண்டிருக்கிற போது அண்ணன்மார்கள் 6 பேர்களும் அருமை தம்பி ஆரியமுத்து பட்டனோடு சமய தூக்கி தலையில வைத்துக் கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க வராங்க? எங்கள் சரி தையர் வாசல் விட்டு பாலாடை தங்களிட்டு தளவாய் மாட்ட சுவாமி வராமும் பட்டன் பாறை பாதை கூடி ஒரு எருட தவளமாம் குண்டாறு கைவேலி என்ன குண்டாறு குட்டியம்மன் பழகவழி தூரை கடையும் விட்டு சக்கிலியம் புளியும் விட்டு தும்பகத்தி விளை கடந்து சுழிய தையனார் வாசல் வழி ஓடக்கரை தங்களித்து முற்ற வெள்ளப்பாறை பாதை கூடி கூட்டம் தளம் முற்கம் தொண்டு பூராம் பண்ணி தேரி வழி என்ன 2 ஏற்றம் தீர்த்த கூலி ஆனந்த கோட்டை ஏற்றமிட்டு யானை வாவியதோர் கூட்டந்தளம் முற்கம் தொண்டு பூராம் பண்ணி தேரி வழி அந்த கல்யாணி தீர்த்தமிட்டு கன்று கட்டும் தொழுப்புறையா என்ன கருத்தாக்கள் பாவநாசம் வருவாரா தாமிரவர்ணி ஆராதியிலே அவர்கள் ஸ்தானபானம் என்ன பாவநாச பெருமாளையும் பாவநாச பால உலகாள சேவை செய்து பிறகு பாவநாசம் தன்னை விட்டு மீட்டாலும் பெருவழியே விக்கிரம சிங்கபுரம் விருப்பமுடன் வருவாரா செவந்தி அப்பருட வாசலில வடக்கு மட வீதியில வாடகைக்கு வீடமர்த்தி அங்கே வந்தமர்ந்தார். அன்றைய தினத்தில் அவர் சமதித்து அடுத்த நாள் காலையிலே சமையல் அது செய்தல்லவோ சாப்பிட்டு இழைப்பாரி சாப்பிட்டு இழைப்பாரி என்ன தாம்பூலங்கள் தந்தரித்தார். தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதாவது வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி வெற்றலை பாக்கு போட்டுக் கொண்டிருக்கிற போதுதான் தம்பி ஆரியமுத்து பட்டனும் அண்ணன்மார்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணா அண்ணா இந்த பாண்டி தேசம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் புலிஸ்தானம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த வியாபாரத்துக்கு எனக்கும் பழக்கம் இல்லாத வேலை. நீங்களே வியாபாரத்தை பண்ணுங்க. நீங்க வியாபாரம் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக நான் அப்படியே 1008 சோதலமும் 108 திருப்பதிகளும் ஸ்தானபானம் செய்துட்டு வரேன்னு சொன்னான். தம்பி தம்பி முத்துப்பட்டா என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன் தம்பி, 1008 சோதலமும் 108 திருப்பதிகளும் ஸ்தானபானம் செய்துட்டு வரதா இருக்கும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்டா? நாங்க எப்ப வியாபாரத்தை முடிப்போம், எப்ப வீட்டுக்கு போவோங்கிற எண்ணத்துல இருக்கிறோம். ஒன்னு எதிர்பார்த்துக்க முடியுமா? சரி, நீ ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கமா போனோம்னா நம்ம நகரம்